அனைவருக்கும் வணக்கம். 24/5/2026 வைகாசி மாதம் 10ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. ராசி பலன்கள். திதி அதிகாலை 4:31 வரை நவமி பின் தசமி. நட்சத்திரம் பூர நட்சத்திரம் நாள் முழுவதும். வாரசூலை மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சூரியோதயம் காலை 5:56, மறைவு 6:31. ராகுகாலம் மாலை 4:57 முதல் 6:31. யமகண்டம் மதியம் 12:14 முதல் 1:48. குளிகை மதியம் 3:22 முதல் 4:57. நல்ல நேரம் காலை 7 முதல் 8 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய 12 ராசிக்கான பலன்களை காணலாம். மேச ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் கேதுவுடன் சேர்ந்து பயணிப்பதால் பிள்ளைகளின் கல்வி, வேலைவாய்ப்பு அல்லது திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒருவித மந்தநிலை அல்லது குழப்பம் தோன்றி மறையும். பூர்வீக சொத்துக்கள் விஷயத்தில் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். கலைத்துறை, எழுத்துத்துறை மற்றும் ஆன்மீக பணியில் இருப்பவர்களுக்கு புதிய யோசனைகள் உதிக்கும். ஆனால் பங்குச்சந்தை அல்லது சூதாட்டம் போன்ற ரிஸ்க் நிறைந்த முதலீடுகளில் இன்று பணம் போட்டால் நஷ்டம் வர வாய்ப்புள்ளது. அடிவயிறு உபாதைகள் அல்லது ஜீரண மண்டல குறைபாடுகள் வரலாம். உணவு கட்டுப்பாடு அவசியம். மேச ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 5. ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சந்திரனுடன் கேது. அமைதியற்ற சூழல் நிலவுவது போல் ஒரு பிரமை ஏற்படும். தாயாரின் உடல்நிலையில் குறிப்பாக இரத்த அழுத்தம் அல்லது நெஞ்சு சளி போன்ற பாதிப்புகள் வரலாம். சொத்து சேர்க்கை, வீடு அல்லது வண்டி வாகனங்கள் வாங்கும் முயற்சிகளில் திடீர் முட்டுக்கட்டைகள் வரலாம். ஆவணங்களில் கையெழுத்திடும் போது கவனம் தேவை. உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சிறு சங்கடங்கள் ஏற்படலாம். மன அழுத்தம் காரணமாக உடல் சோர்வு அல்லது தூக்கமின்மை ஏற்படலாம். ரிஷப ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேதுவுடன் சந்திரன். உங்களின் தைரியம் கூடும் என்றாலும் சில நேரங்களில் தவறான பிடிவாதம் குடியேறும். இளைய சகோதரிகளிடம் பேசும்போது வார்த்தைகளை கொட்ட வேண்டாம். உறவுகளில் விரிசல் விழலாம். தகவல் தொடர்பு, மீடியா, மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு வேலைப்பளு கூடினாலும் எதிர்பார்த்த அங்கீகாரம் தாமதமாகும். குறுகிய தூர பயணங்களால் அலைச்சலும் எதிர்பார்த்த பலன் கிடைக்காமல் போவதும் நடக்கலாம். காது, மூக்கு, தொண்டை தொடர்பான அலர்ஜி அல்லது தோள்பட்டை வலிகள் நீங்கும். மிதுன ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 3. கடக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் சந்திரனுடன் கேது. உங்கள் ராசி நாதனான சந்திரன் கேதுவோடு இணைவதால் இன்று உங்களை அறியாமலேயே கடுமையான சொற்களை பேசி குடும்பத்தாரை காயப்படுத்தலாம். மௌன விரதம் இருப்பது நல்லது. வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் துரத்தும். கொடுத்த கடனை திரும்ப பெறுவதில் சிக்கல் நீடிக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கனிவாக நடப்பது உங்கள் நற்பெயரை காக்கும். கண் எரிச்சல், பற்கள் வலி அல்லது முகத்தல் அலர்ஜி போன்ற தொந்தரவுகள் வரலாம். கடக ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 2. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசியிலேயே
சந்திரனுடன் கேது பயணிப்பதால் இந்த கிரகண யோகம் நிகழ்வதால் இன்று உங்களால் ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியாது. சுய பரிதாபம், யாரும் நம்மை புரிந்து கொள்ளவில்லை என்ற ஏக்கம் மேலோங்கும். புதிய தொழில் ஒப்பந்தங்களிலோ அல்லது கூட்டு வியாபாரங்களிலோ இன்று கையெழுத்திட வேண்டாம். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக நேரிடலாம். அமைதியாக கடந்து போவதே புத்திசாலித்தனம். கடுமையான தலைவலி, ஒற்றை தலைவலி அல்லது உடல் உஷ்ணம் சார்ந்த நோய்கள் வர வாய்ப்புள்ளது. சிம்ம ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எண் 5. கன்னி ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் சந்திரனுடன் கேது. தேவையில்லாத கற்பனை பயங்கள் உங்களை வாட்டும். இரவில் கெட்ட கனவுகள் வரலாம். ஆன்மீக மற்றும் தியான பயிற்சிகள் மட்டுமே உங்களுக்கு இன்று நிம்மதியே தரும். சுப செலவுகள் அல்லது மருத்துவ செலவுகள் கையை கடிக்கும். வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு ஆவணங்களில் இழுபறி நிலை நீடிக்கும். தொழில் முதலீடுகளை தள்ளி போடுவது நல்லது. பாதங்களில் அடிபடுதல், தூக்கமின்மை அல்லது இடது கண் வலி வர வாய்ப்புண்டு. கன்னி ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதிர்ஷ்ட எண் 5. துலா ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சந்திரனுடன் கேது. நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பண பாக்கிகள் கைக்கு சேரும். மூத்த சகோதரர்களின் உதவி கிடைக்கும் என்றாலும் சிறு கருத்து வேறுபாடுகளுக்கு பின்பே சுமூக நிலை ஏற்படும். தொழிலில் லாபம் திருப்திகரமாக இருக்கும். ஆனால் நண்பர்கள் வட்டாரத்தில் பழகும்போது கவனமாக இருக்கவும். சில நண்பர்கள் உங்களுக்கு எதிரியாக திரும்ப வாய்ப்புள்ளது. சமூக வலைத்தளங்களில் தேவையற்ற பதிவுகளை தவிர்க்கவும். இடது காது அல்லது கணுக்கால் பகுதியில் சிறு உபாதைகள் வரலாம். துலா ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், அதிர்ஷ்ட எண் 6. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் சந்திரனுடன் கேது. வேலை செய்யும் இடத்தில் உங்களின் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்ற விரக்தி வரலாம். வேலையை விட்டுவிடலாமா என்ற எண்ணம் தோன்றும். ஆனால் அவசரப்பட்டு ராஜினாமா செய்ய வேண்டாம். தொழில் ரீதியாக புதிய மாற்றங்களை செய்ய நினைப்பீர்கள். அரசு வழியில் காரியங்கள் இழுபறியாக முடியும். சக ஊழியர்களின் சதிகளுக்கு ஆளாகலாம். உங்கள் வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். முழங்கால் வலி அல்லது வேலைப்புழு காரணமாக முதுகு வலி ஏற்படலாம். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, அதிர்ஷ்ட எண் 8. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் சந்திரனுடன் கேது. தந்தையின் உடல்நிலையில் ஏதேனும் தொந்தரவுகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகுவது நல்லது. குருமார்கள் அல்லது ஆன்மீக பெரியோர்களின் சாபத்திற்கு ஆளாகும் படியான செயல்களை செய்ய வேண்டாம். ஆன்மீக யாத்திரைகள், கோவில் திருப்பணிகளுக்கு செலவு செய்வீர்கள். உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் சிதறும். வெளிநாட்டு தொடர்புகளால் எதிர்பார்த்த லாபம் சற்று தாமதமாக கிடைக்கும். இடுப்பு வலி அல்லது தொப்பை பகுதிகளில் தசைப்பிடிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. தனுசு ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எண் 6. மகர ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் உங்களுக்கு இன்று சந்திராஷ்டம நாளாக அமைவதால் மன ரீதியான கடுமையான சோதனைகள் வரலாம். நெகட்டிவ் எண்ணங்கள் தலை தூக்கும். பொறுமை, நிதானம் மட்டுமே இன்றைய தாரக மந்திரம்.
பரிவர்த்தனைகளில் மிக மிக எச்சரிக்கை தேவை. அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு கடன் கொடுக்கவோ, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவோ கூடாது. பயணங்களின் போது விலை உயர்ந்த பொருட்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். வண்டி வாகனங்களில் இயக்கும் போது மித வேகம் அவசியம். சிறிய விபத்துகளுக்கு வாய்ப்பிருப்பதால் கவனம் தேவை. மகர ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண் 6. கும்ப ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் சந்திரன். கணவன் மனைவி இடையே ஈகோ தலை தூக்கும். நான் சொல்வது தான் சரி என்ற பிடிவாதத்தால் குடும்பத்தின் புயல் வீசலாம். விட்டு கொடுத்து செல்வது மட்டுமே இன்றைய நாளை சுமூகமாக்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் சந்தேகம் அல்லது கணக்கு வழக்குகளில் குழப்பம் வரலாம். பொது மக்களோடு பழகும் துறையில் இருப்பவர்கள் வாடிக்கையாளர்களிடம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். சிறுநீர கோளாறுகள், அடிவயிறு சூடு அல்லது நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படலாம். கும்ப ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண் 8. மீன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்துருஸ்தானத்தில் சந்திரனுடன் கேது. ஓரளவுக்கு நற்பலன்களை தரும். உங்களை வீழ்த்த நினைத்த மறைமுக எதிரிகள் தானாகவே விலகி போவார்கள். வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி சாதகமாகும். கடன்களை அடைப்பதற்கான புது யுக்திகளை கையாள்வீர்கள். உத்தியோகத்தில் உங்களின் உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். ஆனால் புதிய கடன்கள் வாங்குவதை தவிர்க்கவும். பழைய நாள்பட்ட நோய்கள் படிப்படியாக குணமாகும். எனினும் அஜீரணம் அல்லது தோல் ஒவ்வாமை வராமல் பார்த்து கொள்ளவும். மீன ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 3. இன்று 12 ராசிக்கான பலன்கள் கண்டோம். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.